ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். 17/11/2024க்கான கேரளா லாட்டரி சார்ட் கெஸ்ஸிங் வந்து பார்க்க போகிறோம். ஸோ வாங்க இன்றைக்கான கெஸ்ஸிங் வந்து பார்க்கலாம். ஸோ கரெக்டாக 17ஆம் தேதி சரிங்களா, 17ஆம் தேதிக்குள்ள 7ஆம் தேதி நமக்கு என்ன ரிசல்ட் அடிச்சிருக்கான்னு பாருங்கள். ஸோ 7ஆம் தேதி நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 326 ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா, 326. ஸோ அதுக்கு மேலே ஒரு நாள் கேப் விட்டு மேலே பார்த்தீங்கன்னா 78. ஸோ இந்த இடத்துல 71ன்னு சொல்லியிருக்கு சரிங்களா, இந்த 78 71. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த 78க்கு ஃபுல் பவர் வந்து பார்த்தீங்கன்னா 23 ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா, 23. 71க்கு ஃபுல் பவர் வந்து பார்த்தீங்கன்னா 26 சரிங்களா. ஸோ இந்த நம்பர் 23 26 சேர்ந்து நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா கேமில் வந்து பார்த்தீங்கன்னா 26 அப்படிங்கிற நம்பர் பாஸ் ஆகிடுச்சு சரிங்களா. இந்த 23 அப்படிங்கிற நம்பர் பார்த்தீங்களா, ஸோ இந்த 23ங்கிறத நம்ம திருப்பி 32ன்னு வச்சுக்கலாம் சரிங்களா. 26ங்கிறத அப்படியே வச்சோம்னா 326 சொல்லி நமக்கு ரிசல்ட் பாஸு. அதே மாதிரி இன்றைக்கி 17ஆம் தேதி பார்த்துங்க. 17ஆம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா 42. இந்த இடத்துல நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 92 சரிங்களா. ஸோ இங்கே காமனாக 7 7ன்னு சொல்லியிருந்துச்சு. ஸோ இங்கே காமனாக வந்து பார்த்தீங்கன்னா 2 2ன்னு இருக்குது சரிங்களா. இப்போது இந்த 42க்கு ஃபுல் பவர் பார்க்கலாம். 42க்கு ஃபுல் பவர் வந்து பார்த்தீங்கன்னா 97. ஸோ 92க்கு ஃபுல் பவர் வந்து பார்த்தீங்கன்னா 47 ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா. ஸோ அதே மாதிரி இங்கே 26 எப்படி நமக்கு கரெக்டாக இங்கே உட்காந்துச்சோ, ஸோ அதே மாதிரி 47 அப்படிங்கிற நம்பரும் இந்த இடத்துல நம்ம கரெக்டாக இந்த இடத்துல வச்சுக்கலாம் 47. ஸோ அதே மாதிரி இந்த 97 அப்படிங்கிற நம்பர் இங்கே வந்துச்சு அப்படின்னா 947 அப்படின்னு சொல்லிட்டு வரலாம். அப்படின்னா மேக்ஸிமம் இப்படி நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். ஸோ 2 2 அப்படிங்கிற நம்பர் நம்ம பி போல் வச்சுக்கலாம் சரிங்களா. 3 6 அப்படிங்கிறது ஏசி வந்துருச்சு. ஸோ அதே மாதிரி 7 7 அப்படிங்கிற நம்ம இந்த இடத்துல வச்சுட்டோம்னா ஒன்று 936ங்கிற ஸ்ட்ரைட்டாக வந்துச்சுன்னா 974, அல்லது மாறி வந்துச்சுன்னா நமக்கு 479 அப்படின்னு சொல்லிட்டு வரதுக்கு சான்ஸ் இருக்குது சரிங்களா. ஸோ 974 அல்லது 479 அப்படிங்கிற நம்பர் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ வந்துச்சுன்னா டி போர்டில் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 8 அப்படிங்கிற நம்பர் வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. 89 74 84 79 அப்படிங்கிற நம்பர் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது சரிங்களா. ஸோ 974 அப்படிங்கிற நம்பர் சிங்கிள் நம்பரில் ஒரு நம்பரை எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள், வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது சரிங்களா. 974 அப்படிங்கிற நம்பரை எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு கெஸ்ஸிங் பார்க்கலாம் சரிங்களா. நெக்ஸ்ட்டு கெஸ்ஸிங்கில் ஸோ இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா சேம் பேட்டர்ன் உடனே வந்து பார்த்தீங்கன்னா வந்திருக்கும். ஸோ இதான் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2வது பேட்டர்னே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துக்கோம். இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா 2வது பேட்டர்ன் தான். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு 48க்கு ஃபுல் பவர் வந்து பார்த்தீங்கன்னா 93க்கு இந்த இடத்துல நமக்கு 93 அடிச்சிட்டாங்க. அதே மாதிரி இங்கே 97க்கு ஃபுல் பவர் வந்து பார்த்தீங்கன்னா 24. 24க்கு 24 அப்படிங்கிற நம்பர் அடிச்சிட்டாங்க சரிங்களா. இப்போ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இங்கே நமக்கு 965 அடிச்சிருக்காங்க. இந்த 965 அப்படிங்கிற நம்பர் பாருங்கள், இந்த இருந்து நமக்கு 965 அப்படிங்கிற நம்பர் இருக்குது சரிங்களா. ஸோ அதே மாதிரி இங்கேருந்து பார்த்தோம்னா நமக்கு 242 அப்படிங்கிற நம்பர் இருக்குது சரிங்களா. ஸோ 242 அப்படிங்கிற நம்பர் வரதுக்கு சான்ஸ் இருக்குது. இங்கே நமக்கு 965 அப்படிங்கிறது மேலேருந்து நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏபி நம்பர் எடுத்து இங்கே அடிச்சிட்டாங்க சரிங்களா. மறுபடியும் நாளைக்கு ஏபியில் 24 அல்லது 42 வந்து பார்த்தோன்னா வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. 242 அல்லது 422 அப்படின்னு சொல்லிட்டு வரைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது சரிங்களா. ஸோ இந்த நம்பர் சப்போர்ட்கான கெஸ்ஸிங்கில் வச்சுக்கோங்க, வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது சரிங்களா. ஸோ தொடர்ந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் 244 அடிச்சிருக்காங்க, கிராஸில் 324 இருக்குது. ஸோ இந்த நெக்ஸ்ட்டு கிராஸில் இந்த இடத்துல 24 அப்படிங்கிற நம்பர் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது சரிங்களா. ஸோ தொடர்ந்துமே வந்து பார்த்தா இந்த இடத்துலையும் உங்களுக்கு பார்த்தோன்னா தெரியும் 542 இங்கே நமக்கு ரிசல்ட் இல்லாதனால இல்லை சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு இந்த இடத்துல நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிராசிங்கில் வர்றதுக்கான சான்ஸுக்கு ஒரு நம்பர் ஒரு ஸ்தானம் தள்ளி சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே நமக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் 1844 அப்படிங்கிற நம்பர் இருக்குது சரிங்களா, 1844. ஸோ நெக்ஸ்ட்டு இந்த இடத்துல 1484ன்னு சொல்லியிருக்கு சரிங்களா. ஸோ இதுலேருந்து கரெக்டாக 2 நாள் மேலே வந்து பார்த்தோன்னா 1844, திரும்ப இந்த இடத்துல நமக்கு 2 நாள் மேலே வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நமக்கு கரெக்டாக வரும் சரிங்களா. ஸோ இந்த நம்பர்ஸும் நமக்கு வர்றதுக்கான சான்ஸ் இருக்குது. ஸோ ஏற்கனவே 4 அப்படிங்கிற நம்பர் வரதுனால சொல்கிறேன் சரிங்களா. ஸோ இங்கே நமக்கு வெளி நம்பர் மட்டும் பாருங்கள் 484 அடிச்சிருக்காங்க சரிங்களா, அடுத்து 844 சொல்லி அடிச்சிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஏபியில் 44 அப்படிங்கிற நம்பர் வச்சு 448. ஸோ 14 48 அப்படிங்கிற நம்பர் வரதுக்கான சான்ஸ் இருக்குது. ஸோ இன்றைக்கி நம்பர்ஸ் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. ஸோ மொத்தம் 5 நம்பர் வருது ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா. ஸோ 5 நம்பர்ஸில் நம்ம எந்த நம்பர் ஸ்ட்ராங் அப்படிங்கிறது லாஸ்ட்டாக சொல்கிறேன். 14 48 அப்படிங்கிற நம்பர் வரதுக்கான சான்சஸ் வந்துருக்கு. ஸோ அந்த நம்பரை எடுத்து ட்ரை பண்ணுறவங்க ட்ரை பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸோ மொத்தம் நம்ம வந்து பார்த்தோன்னா 2 பேட்டர்ன் வந்து பார்த்தோன்னா கரெக்டாக பார்த்து சொல்லியாச்சு உங்களுக்கு. ஸோ நெக்ஸ்ட் பேட்டர்ன் பாருங்கள். ஸோ 842 ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா, 842 அப்படின்னு சொல்லியிருக்கு. ஸோ 842க்கு ஏசி மட்டும் பார்த்தோன்னா 82லேருந்து நமக்கு அடுத்த நாள் வந்து பார்த்தோன்னா 83 அப்படிங்கிற நம்பர் பாஸ் ஆகிருக்கு சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு இந்த இங்கே உள்ள நடுவில் உள்ள நம்பர் மட்டும் விட்டுருப்பாங்க 24. 24 அப்படிங்கிற நம்பரும் இந்த இடத்துல நமக்கு 25 அப்படின்னு சொல்லி வந்திருக்கு. ஸோ இங்கே 94 அப்படிங்கிற நம்பர் இருக்குது.
94க்கு ஒரு நம்பர் ப்ளஸ் பண்ணோம்னா 95. ஸோ 95 அப்படிங்கிற நம்பரு பிசியில் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. கண்டிப்பாக வந்து எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள் சரிங்களா. இந்த நம்பர் வந்துச்சுன்னா 495 அப்படிங்கிற நம்பர் வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ எதனால் அப்படிங்கிறத சொல்கிறேன் பார்த்துக்குங்க. கரெக்டாக நமக்கு நேற்றுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் 2 நாள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே நம்பர்ஸையும் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா எடுத்து ஆடிருப்பாங்க சரிங்களா. ஸோ அந்த மாதிரி வகையில் வந்து பார்த்தீங்கன்னா அடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இங்கே உள்ள 247 எடுத்து நமக்கு அப்படியே 742 சொல்லி அடிச்சுப்பாங்க சரிங்களா. ஸோ அதே மாதிரி இங்கே இதுலேருந்து 3 நம்பர்ஸ் நாளைக்கு வந்து வர்றதுக்கான சான்ஸ் இருக்குது. அந்த நம்பர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 495 அப்படிங்கிற நம்பர் எடுத்திருக்கோம். அதே மாதிரி இங்கே நமக்கு ஃபஸ்ட்டு 4 நம்பருமே வந்து பார்த்தா தனித்தனி நம்பரு. அடுத்து வந்து பார்த்தா ஒரு டபுள்ஸ் இதில் உள்ள நம்பரே டபுள்ஸ் அடிச்சாங்க. ஸோ அந்த வகையில் பார்த்தோம்னா நமக்கு 9 அப்படிங்கிறது நாளைக்கு டபுள்ஸ் வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது சரிங்களா. அப்போது 94, 95 அப்படிங்கிற நம்பர் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நான் சொன்ன கேசிங்கில் இந்த நம்பர்ஸ் வந்து பார்த்தா எனக்கு வர்றதுக்கு அதிகமான சான்ஸ் இருக்குது. எதனால் அப்படிங்கிறத சொல்கிறேன். ஸோ நம்ம ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா இந்த நம்பர்ஸ் வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போன மாதத்தில் ஒரு பேட்டர்ன் வந்து சொல்லியிருந்தோம் சரிங்களா. ஸோ கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா சேம் நம்பராக இருக்கும். அதாவது சி போர்டு வந்து பார்த்தா இந்த இடத்துல சேம் நம்பராக இருக்குங்களா 5 சொல்லியிருக்கு. ஸோ இங்கே வந்து பார்த்தோன்னா 9 கிராஸ்ன்னு சொல்லி அடிச்சிருக்காங்க சரிங்களா. சேம் நம்பர் இங்கே இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா போன மாதத்துலேயும் கூட நமக்கு வந்து பார்த்தோன்னா சேம் கிராஸாக வந்து பார்த்தோன்னா அடிச்சிருப்பாங்க. ஸோ 32 அப்படின்னு நினைக்கிறேன். 2க்கும் நமக்கு வந்து பார்த்தோன்னா கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா மேட்சிங்காக இருக்கும். ஸோ கரெக்டாக நான் எக்ஸாக்டாக வந்து பார்த்தோன்னா என்னால் டக்குன்னு சொல்ல முடியல. ஸோ நீங்கள் வேணால் செக் பண்ணி பாருங்கள். இந்த இடத்துல வந்து பார்த்தா நம்ம கரெக்டாக வந்து பாஸ் ஆகிருக்கும். அதே மாதிரி இந்த இடத்துல நமக்கு சேம் நம்பராக இருக்குது பார்த்தீங்கன்னா 92 அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்பொழுது 92 அப்படிங்கிற நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பாஸ் ஆகிருக்கு சரிங்களா. ஸோ அதே மாதிரி 32க்கும் அப்படியே அதே தான் சரிங்களா. 92க்கு இங்கே 92 கரெக்டாக பாஸ் ஆகிருக்கு. 32க்கும் சேம் நம்பர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் 32 இருக்குது. இந்த 32 நம்ம போன மாதம் சொல்லியிருந்தோம். அதே மாதிரி வந்து பார்த்தா 32 அப்படிங்கிற நம்பர் வந்துச்சு. ஸோ நாளைக்கு இங்கே வர நம்பர்ஸு இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இந்த சைடில் கிராஸாக நமக்கு வந்து பார்த்தோன்னா 9 சொல்லி இறங்குது சரிங்களா. 9 சொல்லி இறங்குது. ஸோ கரெக்டாக இங்கே ஏ போல் 9 வச்சு இங்கே சி போல் 5 அப்படின்னு சொல்லி க்ளோஸ் பண்ணலாம். ஸோ மொத்தம் ஏபிஎஸ்சிபியில் 95 59 அப்படிங்கிற நம்பர் வரதுக்கான நல்ல ஒரு சான்ஸ் இருக்குது. ஸோ கண்டிப்பாக வந்து எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள் சரிங்களா. வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ இந்த நம்பர் வந்துச்சுன்னா 495 அப்படின்னு சொல்லிட்டு வரதுக்கு சான்ஸ் இருக்குது சரிங்களா. 495 அல்லது 954 வரலாம். இந்த 2 நம்பர்ஸ் மட்டும் தான் நமக்கு நாளைக்கு ஸ்ட்ராங்கு சரிங்களா. ஸோ இந்த 45 வெளியில் இருக்க 54 வைக்கிறவங்கன்னு பார்த்துக்குங்க. கரெக்டாக இந்த 24 எடுத்து நமக்கு திருப்பி 42 வச்சிட்டாங்க சரிங்களா. இங்கே உள்ள 45 எடுத்து நாளைக்கு திருப்பி 54 சொல்லி வைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. 954 94 95 அப்படிங்கிற நம்பர்ஸ் மட்டும் ஸ்ட்ராங்கான நம்பரு. ஸோ இந்த நம்பர்ஸ் மட்டும் நீங்கள் எடுத்து ட்ரை பண்ணால் போதும். மற்ற நம்பர்ஸ் வந்து பார்த்தா நமக்கு சப்போர்ட்கான நம்பர் தான் ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா. ஸோ லாஸ்ட் பேட்டர்னாக வந்து பார்த்தோன்னா ஒரு பேட்டர்ன் ஒரு பேட்டர்ன் சொல்கிறேன். ஸோ அந்த பேட்டர்ன் பாருங்கள். கரெக்டாக 974 மார்க்கிங் பண்ணி வச்சுருக்கிறது பாருங்கள். கரெக்டாக இங்கே 274 இருக்குது பார்த்தீங்களா. இந்த 274 ஸோ இந்த 274 அப்படிங்கிற நம்பர் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கேமில் 742 5 சொல்லியிருக்கு. இங்கே உள்ள பக்கத்தில் உள்ள 0 இருக்குது பார்த்தீங்களா. இந்த 0க்கு மட்டும் பவர் பண்ணோம்னா 5 274 அப்படிங்கிற நம்பர் அடிச்சிட்டாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 952 இருக்குது சரிங்களா. 952 இருக்குது. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 9 இருக்குது. 9க்கு பவர் 4. ஸோ அதை மட்டும் வச்சு பார்த்தீங்கன்னா 952 4 கேமில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு நம்பர்ஸ் அடிச்சிட்டாங்க சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு இங்கே உள்ள நம்பர் மட்டும் நம்ம எடுத்தோம் அப்படின்னா நமக்கு பவர் பண்ணணும் சரிங்களா. 9க்கு பவர் பண்ணோம்னா 4. ஸோ இந்த நம்பர் வந்துச்சுன்னா ஸோ இங்கே நம்ம ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா 952 அப்படிங்கிற நம்பர் பார்த்துக்குங்க. 952க்கு நம்ம கரெக்டாக 952 பாஸு. 274க்கு நமக்கு 274 பாஸு. ஸோ இந்த நம்பர் வந்துச்சுன்னா 17 அப்படிங்கிற நம்பர் வர்றதுக்கான சான்ஸ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா. 17 அப்படிங்கிற நம்பர் வர்றதுக்கான சான்ஸ் இருக்குது. பதினெட்டு 74 அப்படிங்கிற நம்பர் வரதுக்கும் நல்ல ஒரு சான்ஸ் இருக்குது. ஸோ இங்கே சி போர்டு 4 வரதுக்காக தான் அந்த பேட்டர்ன் சொல்லியிருக்கேன். இப்போது நமக்கு இந்த 5 அப்படிங்கிற நம்பர் பாருங்கள். இங்கே பவர் பண்ண நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பி போர்டு அடிச்சிருக்காங்க. அடுத்து 4 அப்படிங்கிற நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா பி போர்டு அடிச்சிருக்காங்க. ஸோ இந்த 4 அப்படிங்கிற நம்பரு ஏ போர்டில் வரலாம் சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 74 அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா உள்ள டிஏல வச்சுருக்காங்க. ஸோ அங்கே 52 அப்படிங்கிறது வெளியே கொண்டு வந்துட்டாங்க. இந்த 71 அப்படிங்கிற நம்பரும் நமக்கு வெளியில் வர்றதுக்கு சான்சஸ் வந்து இருக்குது சரிங்களா. ஸோ இங்கே 4 அப்படிங்கிற நம்பர் வச்சுக்கிறேன் சரிங்களா. 8 அப்படிங்கிற நம்பர் வச்சுக்கிறேன் சரிங்களா. 478 அப்படிங்கிற நம்பர் வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. அப்படி இல்லைனா
487. ஸோ ஒரே சிங்கிள் நம்பராக அந்த 1487 அப்படிங்கிற நம்பரை எடுத்து ட்ரை பண்ணுங்கள். 87 அப்படிங்கிற நம்பர் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அனைவரும் வெற்றி பெற வாழ்த்துக்கள். இந்த நம்பரும் நான் முன்னாடி சொன்ன இந்த 954 அப்படிங்கிற நம்பரும் ஸ்ட்ராங்காக வர்றதுக்கான சான்ஸ் இருக்குது. சரிங்களா? ஸோ கம்பல்சரி வந்து எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அனைவரும் வெற்றி பெற வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.